மா, எங்கம்மா கூட்டிட்டு போறீங்க? வாடா. சும்மா பேசாம உட்காரணும், புரியுதா? போய் உட்கார்றா. உட்காரு. போ. போ. போய் உட்காரு வெற்றி. மா, இது என்னம்மா? இங்க என்ன நடக்குது? உனக்காக ஹோமத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம். போய் உட்காரு. மா, அதான் சாமி கும்பிடுறலாமா? இதெல்லாம் தேவையில்லாம தனியா எதுக்கு? டேய், கோவில்ல சாமி கும்பிடுறது வேற, இது வேற. நீ நல்லா இருக்கணும், உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், உன் அரசியல் எதிர்காலம் நல்லபடியா இருக்கணும்னு இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணிருக்கோம்பா. முருகனோட பூரண ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கணும்டா. போ, போய் உட்காரு போ. அன்னைக்கும் இதே மாதிரி சொல்லிதான் நிச்சயத்தை பண்ணாங்க. இன்னைக்கு வேற எதுவும் பிளான் பண்றாங்களோ? என்னடா யோசிக்கிற? அ, அ, இல்லப்பா, நீங்க வந்து உட்காருங்கப்பா, வாங்க. டேய், எனக்கா கல்யாணம்? உனக்கு தானடா கல்யாணம், நீ தான் உட்காரணும். என்னடா ஓமத்துல உட்காரத்துக்கு இவ்வளவு சங்கடப்படுற நீ? டேய், வாடா, போய் உட்காரு. வா வெற்றி, வந்து உட்காரு வா. வெற்றி, வாடா. சொல்லுடா. இல்ல, வான்னு சொல்றேன்ல, வா. போய் அண்ணே, உட்காரு. நீ போய் உட்காருங்க. ஒண்ணும் இல்லடா, வா. என்னதான் அப்பா உட்கார சொல்றாருல, உட்காரு உட்காரு. மணி ஆச்சு, இன்னும் பொண்ணா காணோம். இது என்னப்பா பொண்ணா? அப்பா வந்துட்டாங்க. ஆஹா, ஏதோ பிளான் போட்டாங்க போல. டேய், நீ ஏன்டா நின்னுட்டு இருக்க? உட்கார்றா. இல்ல, என்ன பண்ண போறீங்க? எனக்கு பயமா இருக்கு. டேய், உங்க 2 பேருக்கு கல்யாணம். அதனால ஓமத்துல திவ்யாவோட நீ உட்காரணும். அதுக்காகத்தானே திவ்யாவை வர சொல்லியிருக்கோம். மா, அண்ணா. 2 பேரும் சேர்ந்து உட்காருங்க. உட்காருமா. இல்ல, இது சரியா படல. அன்னைக்கு இப்படிதான் திடீர்னு நிச்சயத்தை முடிச்சீங்க. இன்னைக்கு கோவில்ல வச்சு கல்யாணத்தையும் முடிக்கலான்னு பாக்குறீங்களா? மாப்பிள்ள, அவ்வளோ ஈஸியாலாம் கல்யாணத்தை முடிச்சிட மாட்டோம். அது இன்னொரு திருவிழா, இதை விட பெருசா நடக்கும். இது வெறும் சடங்கு தான். உட்காருங்க. டேய், வெற்றி, உட்காரு. டேய், சொல்றாங்கல்ல, உட்கார்றா. ஐயா, பூஜை ஆரம்பிங்க.
மாலையை வாங்கிக்கோங்க. மாலையா? எதுக்கு? எதுக்கு எடுத்தாலும் கேள்வி கேட்டுட்டே இருக்கியே. மாலையை வாங்கிக்கோ. ரெண்டு பேரும் மாலையை மாத்திக்கோங்க. அப்பா, இப்பதான் கல்யாணம்லாம் இல்லைன்னு சொன்னீங்க, இப்ப மாலையை மாத்துன்னு சொல்றீங்க, என்னது? கல்யாணத்துக்கு முன்னாடி மாலை மாத்துறதெல்லாம் தப்பு இல்லையா? நிச்சயமான பொண்ணு கூட மாலையை மாத்திக்கிறது தப்பு இல்ல. நிச்சயம் ஆனாலே பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி. இது ஹோமத்துல செய்யற சடங்கு தான். நீங்க மாத்திக்கோங்க. என்ன வெற்றி யோசிக்கிற? மாலையை போடு. நீ மாப்பிள்ளைக்கு போடுமா? மாலையை போடுறேன். போடுங்க. போடு வெற்றி. போடுங்க மாப்பிள்ள. அக்கா அழாதக்கா, சொன்னா கேளு அக்கா. துளசி, என்னாச்சு? ஏன் இங்க உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க? ஏய், நீங்க ரெண்டு பேரும் சாமி சிலை நீராட்டெல்லாம் போனீங்க, இங்க வந்து ஏமா உட்கார்ந்துருக்கீங்க? என்னாச்சு? அப்பா, சாமி சிலைய அக்கா கையில ஒப்படைச்சாங்கல்ல. ஆமா. அக்கா சிலைய சுத்தம் பண்ணி எடுத்துட்டு போகும்போது நாங்க எவ்வளவோ போராடி பார்த்தோம். ஆனா அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்கப்பா. என்னம்மா சொல்ற? சாமி சிலையை திருடிட்டு போயிட்டாங்களா? ஐயோ, என்னங்க, சாமி சிலை திருடு போன விஷயம் தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. கடவுளே, இந்த திருவிழாவே நின்னு போயிடுமே. அப்புறம் எல்லாரும் இது பெரிய தெய்வ குத்தமா பேசுவாங்களே. எங்க என்னங்க பண்றது? எப்படியாவது அதுக்குள்ள சிலைய கண்டுபிடிக்கணும். ஐயோ கடவுளே, எங்களை ஏன் இப்படி எல்லாம் சோதிக்கிற? இப்பதான் எங்க பொண்ணு துளசிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சது நினைச்சு சந்தோஷமா இருந்தோம். இப்போ கோயிலோட சாமி சிலை திருட போயிருக்கு. ஐயோ, இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சா துளசியோட ஜாதகத்தாலதான் இப்படி எல்லாம் நடந்திருக்கு. இவ அதிர்ஷ்டம் இல்லாதவன்னு திரும்ப பழையபடி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்களே. சரி சரி, நீ அழாத. அப்படி எல்லாம் எதுவும் நடக்காது. நீ தைரியமா இரு. அழாதீங்கம்மா. எப்படி சிலையை தேடி கண்டுபிடிச்சிடலாம், யாருன்னு பாப்போம். நீங்க அழாதீங்க, புரியுதா? ஏய் தியா பாப்பா, வாங்க. என்னாச்சு? செல்லம், என்னாச்சுமா? உங்ககிட்ட பேசணும் அங்கிள். என்ன விஷயம்? சரி இரு, அங்கிள் வரேன். டேய், என்னடா பூஜை நடந்துட்டு இருக்கு, பாதியில எந்திரிக்கிற? உட்கார்றா.
அப்பா ஒரு நிமிஷம் இதோ வந்துடுறேன். டேய் டேய் மாப்பிள்ள என்ன இவன்? டேய் வெற்றி நில்லு நில்லு. பாட்டி என்னடா நீ பூஜையை முடிச்சிட்டு போடா. இதோ வந்துடுறேன் பாட்டி, ஒரு நிமிஷம். அப்பா போயிட்டு உடனே வந்துடுறேன். செல்லம் வா. டேய் வெற்றி, மாப்பிள்ள மாப்பிள்ள என்னங்க இவன் இப்படி பண்றான்? அந்த குழந்தை மேல வெற்றிக்கு ரொம்ப பாசம். அந்த குழந்தை என்ன சொன்னாலும் வெற்றி செய்வாரு. இது யாரோட குழந்தை? அதான் துளசி ஒரு குழந்தை வளர்க்கறாள்ல, அவதான். அவளுக்கு நிச்சயம் பண்ணவர் கூட இறந்து போயிட்டாரே, அவரோட குழந்தை தான். அந்த குழந்தை கூட இவனுக்கு என்ன பேச்சு? இவன் ஏன் அந்த குழந்தைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறான்? அப்பப்போ அந்த வீட்டுக்கு போவாரு இல்ல பாட்டி, அப்ப ஏற்பட்ட பழக்கம்தான். முனுசாமி, நீ வந்து தப்பா எடுத்துக்காத. இப்ப வந்துருவான் வெற்றி. ஊர்ல யாருக்காவது உதவினா உடனே ஓடி போய் செய்வான். அது அவனுடைய இயல்பு. இப்ப வந்துருவான் பாரு. ஏய் இப்ப என்ன அஞ்சலி, பண்ண போறோம்? ஒண்ணும் கையில புரியல என்ன? எனக்கு. இது அது காயமா இருக்கு. ஒண்ணுல்லப்பா. காட்டு. எப்படி எப்படி ஆச்சு இது? என்னம்மா இப்படி அடிபட்டு இருக்கு? ஒண்ணு இல்லப்பா. ஒண்ணு இல்லைங்கிற இவ்வளவு காயமா இருக்கு. எப்படி ஆச்சு? ஐயோ அப்பா, சிலைய திருடினவங்க தள்ளி விட்டுட்டாங்கப்பா. அப்பா இதை விடுங்க, இது முக்கியம் இல்ல. அந்த சிலைய நம்ம உடனே கண்டுபிடிக்கணும். அந்த சிலை திரும்ப கிடைக்கலன்னா எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம்ப்பா. ஏய் துளசி, துளசி அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இவ்வளவு பிரச்சனையை கொடுக்கிற கடவுள் அதை தீர்த்து வைக்கிறதுக்கும் ஏதாவது ஒரு வழி பண்ணுவாரு. என்ன பாப்பா, எதுக்கு தனியா கூப்பிட்டீங்க? அம்மா அழுதுகிட்டே இருக்காங்க அங்கிள். ஏன் என்னாச்சு? தெரியல அங்கிள், எதையோ தொலைச்சிட்டாங்களாம். எல்லாரும் திட்டுவாங்களாம். அதனால அம்மா அழுதுகிட்டே இருக்காங்க. தாத்தாவும் பாட்டியும் அழாதீங்கன்னு சொல்றாங்க. அம்மா கேட்கவே மாட்டேங்கிறாங்க. விடாம அழுதுகிட்டே இருக்காங்க. அப்படியா? சரி வாங்க. என்னது அஞ்சலி, என்னாச்சு? அது என்னங்க, சொல்லு அஞ்சலி. தெரியாம ஸ்லிப் ஆயிட்டேன். ஸ்லிப் ஆயிட்டியா? எங்க விழுந்த? உண்மையை சொல்லு. நீயா விழுந்தியா இல்ல யாராவது தள்ளி விட்டாங்களா? அது வந்து மாப்பிள்ள, அஞ்சலிய தள்ளி விட்டுட்டாங்க மாப்பிள்ள. யாரு? சொல்லுங்க தாய், யாரு? மாப்பிள்ள, அது வந்து அஞ்சலியும் துளசியும் சாமி சொல்லி வெற்றி.
இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியறதுக்கு முன்னாடி சிலையை எப்படியாவது கண்டுபிடிக்க, இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும்பா. எல்லாரும் துளசியை தான் தப்பா பேசுவாங்க. மாப்பிள்ள, நீங்களும் வெற்றியும் ஒன்னா சேர்ந்து எப்படியாவது சிலையை கண்டுபிடிச்சு கொண்டு வந்துருங்கப்பா. அத்தை சொல்லிட்டீங்கல்ல, சிலைய திருடினவங்களை கண்டுபிடிச்சு அதை மீட்டு கொண்டு வர வேண்டியது ஏன் பொறுப்பா? நெஞ்சலி மேல ஒரு சின்ன கீறல் பட்டா கூட என்னால தாங்க முடியாது. அவளுக்கு இவ்வளவு பெரிய காயத்தை கொடுத்துருக்கான். அவன் எவனா இருந்தாலும் நான் விட மாட்டேன். மேடம் ப்ளீஸ் அழாதீங்க. நான் சிலையோட தான் திரும்ப இந்த கோவிலுக்கு வருவேன். உங்களை யாரும் தப்பா பேசுறதுக்கு நான் விடவே மாட்டேன். அது என்னோட பொறுப்பு. நான் பாத்துக்கிறேன். மகேஷ் வாங்க. மாப்பிள்ள வெற்றி பார்த்து. ஐயோ கடவுளே, சொல்லுடா தலைவரே, நீங்க சொன்ன மாதிரி முருகன் சிலையை தூக்கிட்டோம். இந்த திருவிழா நடக்காது. ஈஸ்வரமூர்த்தியும் முனுசாமியும் அவமானப்பட்டு நிக்க போறாங்க. அதுதான்டா எனக்கு வேணும். அக்கா அழாதக்கா. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கணும்? அவங்க கண்டிப்பா சிலையை மீட்டு கொண்டு வந்துருவாங்கக்கா. எல்லாரும் சொல்ற மாதிரி நான் அதிர்ஷ்டம் இல்லாதவதான் போல இருக்குல்ல. அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. சின்ன வயசுல இருந்து பாக்குறேன். எனக்கு யாரு நல்லது செய்யணும்னு நினைச்சாலும் அது ஏதோ ஒரு வகையில பிரச்சனையில தான் போய் முடியுது. அதனாலேயே எல்லாரும் என்ன ஒதுக்கி வச்சு பாக்குறாங்க. ஏய் துளசி, நம்ம குடும்பத்துல யாரும் உன்னை அப்படி பார்க்கலடா. டேய், நீ எங்களுக்கு ராசியான பொண்ணுடா. இங்க பாரு, நீ பிறந்ததுக்கு அப்புறம் தான் அப்பாவுக்கு ப்ரமோஷன்லாம் கிடைச்சு நிறைய சம்பாதிச்ச. இதெல்லாம் நீங்க என்ன சமாதானப்படுத்த சொல்ற வார்த்தை தானேப்பா. கல்யாணமே வேண்டான்னு சொன்ன எனக்கு ஸ்ரீகாந்த் சாரோட கல்யாணம் ஏற்பாடு பண்ணீங்க.
கடைசியில என்னப்பா ஆச்சு? இப்போ எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. அப்பா, சாமி சிலை திரும்ப கிடைக்கலன்னா தயவு செஞ்சு கல்யாணத்தை நிறுத்திடுங்கப்பா. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இங்க பாருமா, சிலை கண்டிப்பா கிடைக்கும். உன் கல்யாணமும் நடக்கும். உன் வாழ்க்கை இனிமேல் தாமா மாறப்போகுது. அதுக்காக நீ சந்திக்கிற கடைசி கஷ்டம் இதுதான். அங்க பாரு, வெற்றியும் மாப்பிளையும் போயிருக்காங்க, தேடத்தானே போயிருக்காங்க. கண்டிப்பா சிலையோட வருவாங்க. அப்பா, சிலை தொலைஞ்சிருச்சுன்னு இங்க இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தீங்களா? நீ வீணா கற்பனை பண்ணாத. அப்படியெல்லாம் நடக்காது. கண்டிப்பா சிலை கிடைச்சிடும். நீ அழக்கூடாது, சரியா? ஏப்பா, எல்லா சிலையும் வந்துருச்சா? வந்துருச்சு, முருகன் சிலை மட்டும் வரல. அது துளசின்னு ஒரு பொண்ணுகிட்ட தானே கொடுத்தோம். ஏன் அந்த பொண்ணு மட்டும் வரல? வள்ளி முருகனுக்கு அபிஷேகம் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் பூஜையை ஆரம்பிக்க முடியும். முதல்ல மைக்ல அனௌன்ஸ் பண்ணுங்க, சீக்கிரம் வர சொல்லுங்க. சரிங்க. கொண்டு போனா துளசி சிலை வரல, மத்த 2 சிலை வந்துருச்சு. எங்க அந்த பொண்ணை காணோம்? பூஜைக்கு நேரமாயிட்டு இருக்கு. எங்க இருந்தாலும் சீக்கிரம் வாங்க. துளசி, நேரமாயிட்டு இருக்கு. நேரம் வேற ஆகிக்கிட்டு இருக்கு. அனௌன்ஸ்மெண்ட் வேற பண்றாங்க. துளசி எங்க? அக்கா கோயிலுக்கு வெளியில நிக்கிறாப்பா. எப்படி அவங்க வந்துருவாங்கங்கிற நம்பிக்கையில நிக்கிறான். என் பொண்ணுக்கு எந்த கெட்ட பேரும் வந்துடக்கூடாது. எல்லாரும் தெரியறதுக்கு முன்னாடி சிலையோட வந்துடணும். கரெக்டா இந்த லொகேஷன் தானே? ஆமாங்க, இந்த இடம் தான். பாட்டுங்க. என்னாச்சு? இல்ல லொகேஷன் தாங்க. அவங்க எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியல. சரி, ஓகே. கோவில் எடுத்து வீடியோலாம் காட்ட சந்தேகப்படுற மாதிரி எவனாவது இருக்கானான்னு பாப்போம். எனக்கு இவனு தெரியுமே, பணத்துக்காக என்ன வேணா செய்வான். இவன் ஏரியாவோட பெரிய அடியாள. யாரோ பணம் கொடுத்து தான் இதை செய்ய சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் இவன் கோவிலில் சுத்திட்டு இருந்திருக்கான். இப்ப அவன் எங்க இருப்பான்? இவனுங்க எங்க இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். வாங்க போலாம். எல்லாரும் ரெடியா? ரெடி தலைவரே. சூப்பர். என்னதான் இருந்தாலும் அது சாமி சிலடா. கடவுளுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அதனால பத்திரமா அதை வைக்க வேண்டிய இடத்துல வச்சிட்டீங்கல்ல? எல்லாம் வச்சாச்சு தலைவரே. அதெல்லாம் சேஃப்டியா கை மாத்தி விட்டாச்சு தலைவரே. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. திருவிழா நின்னுடும். சிலையை கடத்தினது அந்த முனுசாமி தானு பழி அவன் மேல போடுங்கடா. அவங்க 2 பேரையும் பிரிச்சுட்டு நான் எம்எல்ஏ வாங்கணும். ஆயிரலாம் தலைவரே. டேய், உங்க மேல இருக்கிற கேஸுங்க எல்லாத்தையும் நான் வித்ட்ரா பண்றேன். ஓகேவா?
டேய் என்னடா அது? அண்ணா யாரோ கேமரா விட்டு வாட்ச் பண்றாங்கண்ணா. எங்கடா கேமராவே இல்ல? அண்ணா வெற்றி படம் வந்துட்டு பாருங்க. என்னடா சொல்ற? டேய் அடிச்சு உடைங்கடா அத. ஏய் கம்பர்டா கம்பர்டா. ஏய் கம்பர்டா. ஏய் எடுத்து போடுடா. ஓ, ஒரு ஹீரோ வருவான்னு பார்த்தா 2 ஹீரோவா? வா வெற்றி. என்ன விஷயம்? நாங்க இருக்கிற இடத்த கேமராலாம் பறக்க விட்டு கண்டுபிடிச்சிட்டு வர என்ன விஷயம்? ஒரு கட்டிங்க போடுறியா? டேய் சரக்கு ஊத்திடுடா. ஏய், சாமி சிலையை எதுக்காக எடுத்த? சாமி சிலையா? எந்த சாமி சிலை? பிள்ளையாரா, முருகனா, சிவனா, யாரு? ஐயப்பனா? சொல்லு சொல்லு வெற்றி, எந்த சாமி சிலை? டேய் டேய், நீதான் கடத்துனான்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா. அடேங்கப்பா, எல்லாம் தெரியும் போல. சிலைய நான் தான் கடத்தினேன். என்ன பண்ண போறேன்? எங்க அந்த சிலை? ஏய் ஏய், நீ நினைக்கிற மாதிரி சிலையை திருடி விற்கிற ஆள் நான் இல்ல. அதெல்லாம் பாவம்னு நினைக்கிற நல்லவண்ணா. சாமி சிலை இல்லைன்னா திருவிழா நடக்காதுல்ல. திருவிழா நடக்காது தானே? எனக்கு திருவிழா நடக்க கூடாது. அதுக்கு தான் சாமி சிலையை திருடினேன். டேய், இந்த திருவிழா நடக்கிறதுல உனக்கு என்னடா பிரச்சனை? என்ன வெற்றி தெரியாத மாதிரி கேக்குற? முனுசாமி எம்எல்ஏ, அவருக்கு அப்புறம் முக்கியமான ஆளே நான் தான். ஒருவேளை அவர் மினிஸ்டர் ஆயிட்டா நான் தான் எம்எல்ஏ ஆகணும். அவரும் அந்த பதவியில் அப்படியே இருக்கணும். உங்க அப்பா கிட்ட தூக்கி கொடுத்துட்டாரு. தொகுதி என்ன அவருடைய சொத்தா? இங்க பாரு, வேணும்னா நீயும் எலெக்ஷன்ல நில்லு, புரியுதா? வெற்றி தோல்வியெல்லாம் மக்கள் முடிவு பண்ணிப்பாங்க. அதை விட்டுட்டு இப்படி கேவலமா நடந்துக்கிற? ஏய், நானா கேவலமா நடந்துக்கிறேன்? உன் அப்பனும் முனுசாமியும் தான் எவ்வளவு கேவலமா அடிச்சுக்கிட்டானுங்க. அது உனக்கே தெரியும்ல. நீ நானும் அவங்களுக்காக எத்தனை தடவை போராடி அடிச்சுக்கிட்டோம். எல்லாத்தையும் தூக்கி போட்டு மறந்துடுனா நானும் மறந்துடணுமா? என்னாலலாம் அப்படி பொறுத்து போக முடியாது. கட்சிக்காக நான் ரொம்ப உழைச்சிருக்கேன். எனக்கு பதவி முக்கியம். அதுக்காக சாமி சிலையவே கடத்துவியா? எனக்கு வேற வழி தெரியல வெற்றி. இந்த திருவிழா உங்க குடும்பத்துடைய பெரிய கௌரவம்னு எனக்கு நல்லா தெரியும். திருவிழா நின்னு போனா எப்படியும் உங்க அப்பா அவமானப்பட்டு நிப்பார். இத செஞ்சது யாருன்னு கேட்டா அந்த முனுசாமி மேல பழிய போட்டுருவோம். 2 பேரும் அடிச்சுக்கிட்டு பிரிஞ்சிருவானுங்க. அப்படியும் பிரியலனா அடுத்தடுத்து ஏதாவது சதி வேலை செய்ய வேண்டியது இருக்கும். உன் நோக்கமும் என் நோக்கமும் ஒண்ணுதான். ஆனா என்ன பண்றது? சிலையை கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன்னு நான் துளசி கிட்ட வாக்கு கொடுத்துட்டேனே, அதான் பிரச்சனை. இல்லைன்னா நானே உனக்கு இதுல சப்போர்ட் பண்ணியிருப்பேன். என் ஒய்ஃப் அடிச்சதுக்கு யாரு? என்னப்பா என்ன அப்பத்துல இருந்து கவனிச்சிட்டு இருக்கான்? இவன் யாரு? புதுசா இருக்கான். என் ஒய்ஃப் அடிச்சதுக்கு எவன்டா? என்ன மரியாதை குறையுது?
அண்ணே நம்ம சிலையை திருடும் போது ஒரு பொண்ணு தடுத்துச்சுல, நான் கூட தள்ளி விட்டேனே, அந்த பொண்ணோட புருஷன். ஓஹோ, உன் பொண்டாட்டி நான் தான் தள்ளி விட்டேன். உனக்கு என்ன இப்போ? அவளுக்கு எதானே ஆச்சு சொல்லு, நல்லா தானே இருக்கா? அண்ணா சும்மா சொல்லக்கூடாது, சூப்பர் ஃபிகர்ண்ணா. நான் சொன்னேன், இந்த கையால தானே அவளை தள்ளி விட்டேன். சிலை எங்கடா? சொல்லு, உன்னை போட்டுருவேன். கைதானடா அவளை தள்ளி விட்டுச்சு. இவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்டாட்டியை தள்ளி விடுவேன். டேய், என்னடா அது? உன்னை போட்டு இப்படி அடிச்சிருக்கான். பாக்ஸிங்லாம் கற்று வச்சிருப்பான் போல இருக்கு. உன்னை போட்டு இப்படி அடிச்சிட்டான். ரொம்ப மோசமாக அடிச்சிருக்கானேடா. இவ்வளோ மோசமாக நான் கூட உன்னை அடிச்சது இல்லையாடா. இந்த மாதிரியான கோவம் எனக்கு கூட வரலையாடா. என்னடா அவன் வெறி பிடிச்சி அடிச்சிருக்கான். சைக்கோவாடா அவன். என்ன தலைவரே, எல்லாரும் இப்படி அடிச்சு போட்டு போயிட்டான் தலைவரே. என்னப்பா பண்றது? இன்னும் முருகன் வரலையா? நேரமாயிட்டே இருக்கு, பூஜை பண்ணணும். மைக்கில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணா சரி வராது, அந்த பொண்ணை தான் தேடணும். ஆமா ஆமா. ஏப்பா இங்க வாப்பா. சிலை எடுத்துட்டு போன பொண்ணு எங்க இருக்கான்னு பார்த்து சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க. சரிங்க. சரிங்க, சீக்கிரம் போங்க. சீக்கிரம் போங்க. பாப்பா போய் தேடலாம். செல்ல கொண்டு போன பொண்ணு எங்கம்மா இருக்கீங்க? பூஜைக்கு நேரம் ஆயிட்டு இருக்கு, எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க, சீக்கிரம் வாங்க. நல்ல நேரம் முடியறதுக்கு. என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எவ்வளவு நேரம் ஆச்சு எடுத்துட்டு போய்? இன்னுமா சுத்தப்படுத்திட்டு இருக்காங்க? மேடம், வெற்றி என்னாச்சு? எங்க இருக்கீங்க? சிலை கிடைச்சதா? மேடம், என்ன நம்பிட்டீங்கல்ல, நான் உங்களை கைவிட மாட்டேன். சரி. ரெண்டு சிலை வந்துருச்சு, முருகன் சிலை மட்டும் இன்னும் வரல. அது எங்க போயிருக்கு, என்னாச்சுன்னு தெரியல. திருவிழா நடக்குமா நடக்காதான்னு ஒரே குழப்பமா இருக்கு. என்னப்பா நேரம் ஆயிட்டே இருக்கு,
பூஜை பண்ணணும்ல, அதுக்குள்ள சிலை வந்தாகணும். தேடிட்டு இருக்காங்க ஐயா. சீக்கிரம் வந்தாதான் பூஜை பண்ண முடியும், இல்லனா பூஜையே நடக்காது. கொஞ்சம் பொறுங்க, தேடிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு எங்க போச்சு? கண்டுபிடிச்சிங்களா இல்லையா? என்னப்பா இது நேரம் ஆயிட்டு இருக்கு. என்னப்பா என்னாச்சு? அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிங்களா? கோயிலை சுத்தி தேடி பார்த்துட்டோம் ஐயா. அந்த பொண்ணை எங்கேயுமே காணோம். சிலையை எடுத்துக்கிட்டு ஓடிச்சான்னு தெரியல. யோ, என்னையா சொல்ற? அந்த பொண்ணு யாரு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? வெற்றி, கடத்தி வச்சிருந்த சிலைய வெற்றி வந்து தூக்கிட்டு போயிட்டான். திருவிழா தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நாம ஏதாவது செய்யணும். என்ன செய்யணும் தலைவரே? சொல்லுங்க, செஞ்சிடலாம். டேய், கலசம் தூக்கிட்டு போறவனை தடுத்தா திருவிழா நிக்கும்ல. கலசம் போக விடாம தடுத்தா போதுமானே? அது ஒரு பெரிய விஷயமா? இப்ப கேட்ட பத்தியா, நீ தாண்டா வேலைக்காரன். கலசத்தை தடுத்தா அபசகுணமா இருக்குன்னு பரிகாரம் பண்ணுவானுங்க. அதே கலசம் தூக்கிட்டு வரவனை கொலை பண்ணிட்டா போலீஸு கேஸ்னு திருவிழாவை நின்றுடும். அவங்க மேல மக்களுக்கு கெட்ட பேர் உண்டாகும். அந்த கொலைப்பழிய முனுசாமி மேல போட்டு 2 பேருக்கும் பகையை உண்டாக்கி பழையபடி பிரிச்சிடலாம். அதுக்கப்புறம் எம்எல்ஏ சீட்டு எனக்கு தான். சரிங்க தலைவரே, செஞ்சிடலாம். சொல்லாத. கலசமும் கோவிலுக்குள்ள வரக்கூடாது, அதை தூக்கிட்டு வரவனும் உயிரோட இருக்கக்கூடாது. புரியுதா? சரிங்க தலைவரே. போ. டேய், நீ என்ன நினைச்சிட்டு இருக்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல வெற்றி. ஏமா? ஏண்டா, நீ நல்லா இருக்கணும், இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு 2 குடும்பமும் சேர்ந்து உனக்காகவும் திவ்யாக்காகவும் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா நீ அந்த பூஜையில இருந்து பாதியிலேயே எந்திரிச்சு போயிருக்க. மா, ஒருத்தவங்க வந்து உதவின்னு கேட்கும்போது எப்படிமா போகாம இருக்க முடியும்? என்னடா உதவி? உயிர் போற விஷயமா என்ன? ஏன் அந்த உதவியை பண்றதுக்கு இந்த கோவில்ல வேற யாருமே இல்லையா உன்னை விட்டா? இல்லம்மா, இது ரொம்ப பெரிய பிரச்சனைமா. சொன்னா உங்களுக்கு புரியாதுமா. எனக்கு எல்லாம் புரியும்டா. இத்தனை நாள் குடும்பம் பெருசு இல்ல, ஊர் தான் பெருசுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த. உன்கிட்ட உதவின்னு யார் வந்தாலும் ஓடி போய் உதவி செய்வ. அத நான் தப்புன்னு சொல்லல. இனிமே உன்னை நம்பி ஒரு குடும்பமே வரப்போகுதுடா. நாளை பின்ன பொண்டாட்டி புள்ளன்னு ஒரு குடும்பமே வரப்போகுது. முதல்ல அவங்களுக்கு தான் நீ முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் மத்தவங்க எல்லாம்.